மீனவர் சங்க தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் மீனவர்களின் டீசல் மானியத்தை நிறுத்தியதை கண்டித்தும் மீன்வள இயக்குநர் அலுவலகம் முன்பு 200க்கும் மேற்பட்ட மீனவர்கள் முற்றுகையிட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை காசிமேடு, வடசென்னை மீனவ கிராமங்கள் ஐக்கிய சபையின் தலைமையில் கடற்கரையில் பொது சார்ந்த 13 சங்கங்கள் முன்னிலையில் சென்னை துறைமுக நில ஆக்கிரமிப்பு ரூபாய் 60,000 வசூலித்து மீனவர்களை நிரப்பி புகார் அளித்த மீனவர்களின் வாழ்வாதாரத்தில் உள்ள படகுகளுக்கு பயன்படுத்தும் மாநில டீசலை தடுத்து நிறுத்திய மீனவர் சங்க தலைவரை கண்டித்து அவரது ஐஸ் ஃபேக்டரி முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற மீனவர்களை காவல்துறையினர் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி என்ஃபோர் மீன்பிடி காவல் நிலையத்திற்கு உள்ள மீன்பிடி உதவி இயக்குநர் அலுவலகத்தில் மீன்வள உதவி இயக்குநர் செந்தில்குமார் முன்னிலையில் ராயபுரம் காவல்துறை உதவி ஆணையர் மகேந்திரன், காசிமேடு ஆய்வாளர் மகேஸ்வரி மற்றும் குற்றப்பிரிவு ஆய்வாளர் கல்யாணகுமார் தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் மொட்டை கடிதம் எழுதி அலுவலகங்களுக்கு அனுப்பி மீனவர்களின் டீசல் மானியத்தை ரத்து செய்த அந்த நாஞ்சில் ரவி தனிநபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும், தொடர்ந்து மீனவர்களை மிரட்டி மாமூல் வசூலித்த அந்த நபர் மீது காவல்துறை சார்பாக நடவடிக்கை எடுக்க கோரியும் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. உடனடியாக மீனவர்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் உள்ள டீசல் மானியத்தை உடனடியாக விடுவித்து மீனவர்களுக்கு பிடிவு காலத்தை ஏற்படுத்தும்படி மீனவ சங்க தலைவர் விஜேஷ் அதிகாரிகளிடம் தெரிவித்தார். இதன் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக மீன் உதவி இயக்குநர் மற்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர். இதனையடுத்து அனைத்து மீனவர்களும் கலைந்து சென்றனர். News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.